என்னங்க சார் அதிமுகல இருக்கவங்க எல்லாருமே டிவிகேக்கு போயிட்டாங்கன்ட்டு உதயகுமார் சார் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காராம்ல. எதுக்கு கவலைப்படணும்? அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுகவினுடைய கொள்கை என்ன? அதிமுக எத்தனை வெற்றி, தோல்விகள சந்திச்சிருக்குன்றத தொண்டர்களிடத்துல எடுத்துச் சொல்லணும். அதே சமயம் நிர்வாகிகள்ட்ட எடுத்துச் சொல்லணும். சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ராஜினாமா செய்துட்டு போறாங்க. அந்த நிலையிலாவது நம்ம தான் மாற்றணுமே தவிர, அவங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க. நாக்க தொங்க போட்டு கூப்பிடுறாங்க. கைய நீட்டி கூப்பிடுறாங்க. இதெல்லாம் சொல்லாம, நம்மளுடைய பலம் என்ன? நம்மளுடைய பலவீனம் என்ன? இந்த இயக்கத்த மீண்டும் ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கான வழிமுறைகள இவர போல முன்னாள் அமைச்சர்கள், அதேபோல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், அந்த கட்சியில இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், இவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி முடிவெடுத்து போவோரை வந்து தடுத்து நிறுத்த வேண்டுமே தவிர, வருவோரை வாங்கன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? இதே போல தானே கடந்த காலங்கள்ல வந்து திமுகல இருந்து அதிமுக கட்சிக்கு வரும்பொழுது முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்தாங்க, வரவேற்த்தாங்க, கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. அதே போல அதிமுகல இருந்து திமுகவுக்கு போம்போது, திமுககாரவங்க வரவேற்த்தாங்க. அமைச்சர் போன்ற முக்கிய பதவிகள் எல்லாம் வந்து குடுத்தாங்க. அது அரசியல் உள் விளையாட்டு தம்பி. இருக்கத்தான் செய்யும். இந்த மாரியான நேர காலகட்டங்கள்ல எல்லா விளையாட்டும் இருக்கத்தான் செய்யும். அமைச்சரா இருந்தவங்க, அதேபோல இந்த விளையாட்டெல்லாம் எதிர்கொண்டு, மற்ற இயக்கங்களுக்கு செல்லாத வண்ணம் தனது இயக்கத்தை வலிமை பெற வைக்கணுமே தவிர, அழைப்பவர்களையோ, அல்லது அழைக்காமல் போபவர்களையோ குற்றஞ்சாட்டி எந்தவித பிரயோஜனமும் இல்லைல்ல. இதுல என்ன பண்றது?